பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் கடைசி பகுதி. இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. பாத்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இப்பொழுதே இன்னைக்கே அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்களாம். எப்போ? அருள்நாதர் இயேசு பிறந்த பொழுது மரண இருளின் திசையில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிட்டான். அவர் பிறந்ததுனால மரணத்தசை ஒருவேளை ஏதோ ஒரு காலத்துல பழைய நாட்கள்ல உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கலாம், மரணத்தசை இருக்கு, மரணம் உங்களை பின்தொடர்ந்தா, மரணம் குறிக்கப்பட்டிருக்கா, ஆபரேஷன் சொல்லப்பட்டிருக்கா. பிரியமானவர்களே, பயமா இருக்கா? மரண பயம் உங்களை பற்றி பிடிச்சிருக்குதா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இருள் உங்களை விட்டு நீங்கி போயிற்றா, மெய்யான ஒளி இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கிறதா. சந்தோஷமா இருக்கீங்களா? அதனால மரணத்தசை இல்ல. பிரியமானவர்களே, மரணத்தசைன்னு நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. அடுத்து பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய பிதா அவரை நம்ம ஸ்தோத்தரிப்போம்னு பவுலடிகளார் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இருளின் அதிகாரம்னா என்ன? ராஜா. இருளாகிய ராஜா என்ன சொல்லுவான்? பிசாசு மரணத்தை சொல்லுவான், சாபத்தை சொல்லுவான், குறைவுகளை சொல்லுவான், தடைகளை சொல்லுவான், தோல்விகளை சொல்லுவான். இல்லையா? ராஜா சொன்னது நடக்கும், அப்படித்தானே? இருளின் அதிகாரத்துல நம்ம இருக்கும்போது இருளாகிய பிசாசு என்னும் ராஜா அவன் சொன்னது நம்ம வாழ்க்கையில நடந்தது. அதை பார்த்த அருமை பிதா நம்ம மேல மனம் இறங்கி என்ன செய்தாரா? நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள இரத்தத்தின் வல்லமையினால் கொண்டு வந்து சேர்த்தாரா. பிரியமானவர்களே, சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இருளின் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில நீங்கி போயிடுச்சு. இப்ப நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். யார் ராஜா? அன்பின் குமாரன் இயேசு ராஜா. அவர் தான் இப்ப நம்முடைய ராஜா. அவர் சொன்னதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இதை நம்ம நம்பணும். அவர் என்ன சொல்லுவார்? வாழ்வை சொல்லுவார், ஜீவனை சொல்லுவார், மேன்மையை சொல்லுகிறார், சமாதானத்தை சொல்லுகிறார், விடுதலையை சொல்லுகிறார். மெய்யான ஒளியாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் இன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம நம்புவோம். வசனம் தான் அதை சொன்னது. இருள் நீங்கி போயிற்று வாழ்க்கையில, மெய்யான ஒளி இப்பொழுதே பிரகாசிக்கிறது. நம்புவோமா பிரியமானவர்களே? நம்புவோமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அவருடைய அதிகாரம் இனி நம்ம மேல இல்ல. நம்முடைய அன்பின் குமாரன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் தான் நம்ம ராஜா. அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை பிதா கொண்டு சேர்த்துட்டாரு. சந்தோஷமாய் எல்லா நன்மைகளையும் நமக்கு சொந்தமாக்கி ஜெபிப்போம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் தகப்பனே, இருளின் அதிகாரம் எங்க மேல இருந்துச்சு. இருளின் அதிகாரியாகிய பிசாசு அவன் ராஜாவாய் இருந்து தீமைகளை எங்களுடைய வாழ்க்கையில விதைத்தான். அப்பா, அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா. இருள் நீங்கி போயிற்று. மெய்யான ஒளியாகிய இயேசு அவருடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ள எங்களை சேர்த்து கொண்டார். ஆதலால் இப்ப அவர்தான் எங்க ராஜா. அவர் சொல்லுகிற நன்மைகள் நன்மைகள் நன்மைகள், பூரணமான வரங்கள், சம்பூரணமான ஆசீர்வாதங்கள்
இவை எல்லாவற்றையும் நாங்கள் சொந்தமாக்கி கொள்கிறோம் அப்பா. இனி மரணம் எங்க வாழ்க்கையில இல்லப்பா, துக்கம் இல்லவே இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை ராஜா. அப்பா, அப்படிப்பட்ட நல்வாழ்வை ஒளியாகிய மெய்யான ஒளியாகிய இயேசு நீர் கொடுப்பதற்காய் நன்றி. இதை நம்பி அனுதினமும் நாங்கள் வெற்றி எடுக்க கிருபை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.